அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் இந்த திருப்பூரில் வந்து ஒரு டவுரி டெத்து நடந்தது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பொண்ணு ரித்தனியா அப்படின்ற ஒரு மணப்பெண், 23 வயசு தான். இப்போ அந்த மேரேஜுக்கு உகந்த வயசா இல்லையான்றது அப்புறம் நம்ம அதை பற்றி ஒரு 23 வயசில் வந்து ஒரு பெண்ணுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் மெச்சூரிட்டி இருக்கா, அதாவது லீகலாக பேசாமல் நான் லீகலாக நான் சொல்கிறேன், காமன் சென்சிக்கலாக. இப்போ என்ன கேட்டால் 23 வயசில் ஒரு பொண்ணுக்கு மென்டல் மெச்சூரிட்டி 100% இருக்காது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறாங்க பெற்றோர்கள், எப்படியாவது அவன் தலையிலையாவது கட்டி விட்டு நம்ம பாரத்தை குறைச்சிக்கலான்ற எண்ணம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் 23 வயசில் பண்ணக்கூடாதுன்றது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். ஒன்று, இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், அவினாஷி பில்டில் பொதுவாகவே அந்த சொசைட்டிஸில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் நடக்கும்பொழுது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 10 வருஷமாக நான் பார்த்ததில் ரொம்ப பெண்களுக்கு சிறப்பாக டவுரியெல்லாம் ஹெவியாக கொடுத்து மேரேஜே ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க. ஒரு 3 நாள் 5 நாளாக நடத்துவாங்க. இதில் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா ரித்தன்யாவோட ஃபாதர் வந்து 500 சவர நகை கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாரு, டவுரி கொடுக்கறதா ஒத்துருக்காரு. அப்போ டவுரி 500 சவரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டியூரிங் மேரேஜ், அதான் அடுத்த மேரேஜ் செரிமனி டைமில் 300 சவரம் கொடுத்துருக்காரு. 300 சவரம் கொடுத்து மேரேஜ் முடிஞ்ச உடனே மீதி 200 சவரத்துக்கு ஒரு 2 மாதம் 3 மாதமாக டார்ச்சர். யாருக்கு? ரித்தன்யாவுக்கு. ஸோ இந்த மாதிரி டவுரி டார்ச்சரில் யார் மெயின் கல்பிரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையோட அம்மா, அதாவது மதுரையில் தான் கால்பிரிட்டு. நீங்கள் நல்லா நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கே டவுரி கேட்குற டவுரி டிமாண்ட் ஸ்டார்ட் ஆகுறது மாப்பிள்ளையோட அம்மா தான், அதாவது மதுரையில், பொண்ணுக்கு மதுரையில் தான். ஒரு சில வாட்டி நம்மளுக்கு என்ன தோணும்னா, இந்த மாதிரி மாமியாருங்கள்லாம் பிடிச்சி நடு ரோட்டில் தூக்கில் போடணும்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணாங்க மாமியாருங்க. ஏன்னா ஒரு பையனை பெற்றுட்டா இன்னமும் அவங்க ஒரு கோல்டு நகெட்டை பெற்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பெண்ணுக்கு பெண் தான் எதிரி. இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் மேட்டர்ஸில், ஃபேமிலி மேட்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வீட்டுக்கு போகிற ஒரு சின்ன பொண்ணு பார்க்குறப்போ, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணு கிடைக்கிறது கிடையாது. பொண்ணு கிடைக்கணுன்றதுக்காக வாயில் வந்ததை கதை சொல்லி, உங்கள் பொண்ணை நாங்கள் மருமகளாக இல்லை மகளாக பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து செருப்பு போடாமல் வெளியே விட மாட்டோம், நாங்கள் எங்கள் தலை மேலே வச்சு தூக்கின்னு சுற்றுறோம், இப்படியெல்லாம் கதை விட்டு பொண்ணோட பேரண்ட்ஸை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிடுவாங்க பையனுக்கு. ஏன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகலையா ரொம்ப நாளாக, அது ஒரு சொசைட்டல் ப்ரெஷர் அவங்களுக்கு, பையனோட பேரண்ட்ஸுக்கு. ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட நினைப்பு என்னவா இருக்குது பையனோட வீட்டில் அப்படின்னாக்கா, பொண்ணு நம்மளுக்கு அடிமையாயிருச்சு. பொண்ணு அடிமை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, டு தட் எக்ஸ்டென்ட்டு பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பொண்ணு கூட பிறந்த தம்பியும் அண்ணனும் அவங்களும் இவங்களுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்றது அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கான்டெக்ட்டில் என்ன நம்ம யோசிக்கணும்னா, 500 சவரம் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அக்ரிமெண்ட் தான். ஆனால் அக்ரிமெண்ட் பிரகாரம் 300 சவரம் தான் வந்திருக்கு. மீதி 200 சவரம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணணும். அப்போ கலெக்ட் பண்ணலைன்னும் போது எவ்ரிடே டார்ச்சர் அவங்களுக்கு. யாருக்கு? அந்த ரித்தன்யான்ற மணப்பெண்ணுக்கு எவ்ரிடே டார்ச்சர். இதில் இன்னும் எஃப்ஐஆராக இருக்கட்டும், மற்ற தெரிந்த சர்க்கிளில் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அன்நேச்சுரல் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் அன் அட்வொகேட் நான் அட்லீஸ்ட் ஒரு 100 கேஸாவது இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளை நான் பார்த்துருப்பேன். நிறைய இஷ்யூஸ் இருக்குது. மாமனார் வந்து பேத்திக்கு செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்து மாமனார் மேலே பாக்ஸோ கேஸ் போட்டது, மாமனார் மருமகளுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தது, இந்த மாதிரி சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம. அதாவது வந்து நம்ம ஆர்டினரி சிவிலியன்ஸ் இது காதில் கேட்டால் இந்த மாதிரியும் நடக்குதா நாட்டில்ன்ற ஒரு ஆச்சரியம் வரும். இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, மாமியார் வந்து சோர்ஸ் ஆஃப் டார்ச்சர். மீதி 200 சவரம் எங்கேன்றது சோர்ஸ் ஆஃப் டார்ச்சர் மாமியார். அப்போ அந்த மாமியாரோட புருஷன், அதாவது மாமனார், அந்த மாமியார் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா அவன் தலையெழுத்து, சொந்த பொண்டாட்டி ரோட்டில் விட முடியாது இல்லையா, முந்தானத்து வந்த பொண்ணுக்காக. இந்த கேஸில் அந்த மாமனார் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 200 சவரம் கொடுக்கலன்றதுக்காக டெய்லி பனிஷ்மெண்ட்டு அந்த பொண்ணுக்கு, ரித்தன்யாவுக்கு. என்ன பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்ல எஜுகேட்டட் போல இருக்கு, டிகிரி ப்ளஸ் ஹோல்டர்ன்றதுனால அவங்களுக்கு வந்து இப்போ என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்னா, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை வந்து சத்தமாக படிக்கணும். எவ்ரிடே டெய்லி வர நியூஸ் பேப்பரை சத்தமாக படிக்கணும். எவ்வளோ பெரிய சாட்டிஸ்டாக இருப்பான் பாருங்கள்.
ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் டைம் கேஸில் ஒரு மாமனார் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன் பாருங்க. மாப்பிள்ளை வந்து துபாயில் இருக்கார், ஃபாரினில் இருக்கார், பொண்ணு வீட்டில் இருக்குது, மாமனார் வீட்டில் இருக்கார். மாப்பிள்ளை வந்து டெய்லி பொண்ணு வந்து காரை துடைக்கணும். அப்படி துடைக்கலை ஒரு நாள் அப்படின்னாக்கா மாப்பிள்ளை வந்து பையனுக்கு வந்து துபாயில் சொல்லிடுவார், தகவல் சொல்லிடுவார். அப்பா இன்றைக்கி வந்து ராஜசேகரா இன்றைக்கி வந்து மனைவி வந்து காரை துடைக்கலை அப்படின்னு தகவல் கொடுத்தோடனே மாப்பிள்ளை வீடியோ காலில் வருவார். வீடியோ காலில் வந்து இம்போசிஷன் எழுத சொல்லுவார். யாரை? பொண்ணை. ஆவடியில் தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணை இம்போசிஷன் எழுத சொல்லுவார். இந்த மாதிரி இனிமேல் இந்த தவறு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு 100 வாட்டி எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பணும். பனிஷ்மெண்ட்டு, காரு கழுவாததுக்கு பனிஷ்மெண்ட்டு. இது ரியல் கேஸு, நான் அட்டன் பண்ண கேஸுன்றதுனால எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். பட் ஆனால் பிற்காலத்தில் அது நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை ஃபைல் பண்ணி மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. அது அனதர் ஸ்டோரி. எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அக்ரி பண்ண டவுரியை கொடுக்கலன்றதுக்காக பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட்டு. இந்த கேஸில் அவர் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் பேப்பரை நியூஸ் பேப்பரை டெய்லி வர நியூஸ் பேப்பரை சத்தமாக படித்து காட்டணும். யாருக்கு? மாமனாருக்கு. படிக்க முடியாது, அது ஒரு வேலை மிச்சம் அவருக்கு. படிக்க விட்டு அவராக சொந்தமாக படிக்கிறதுக்கு ஒரு அடிமை சிக்கிருக்கு அப்படின்னா படிக்க விட்டு அவர் கேட்டு நியூஸ் தெரிஞ்சுக்குவார். பாருங்கள். இந்த மாதிரி கும்பலை எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸில், டொமஸ்டிக் க்ரூயல்ட்டியில், டவுரி ப்ராஹிபிஷனில் இதில் அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அபெட்மெண்ட் ஆஃப் சூசைடில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அபெட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்றது ஆல்மோஸ்ட் இட் ஈக்குவல்ஸ் டு மர்டர். இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸில் இந்த மாமனாரையோ இல்லை கன்சர்ன்ட் ஹஸ்பண்டையோ ஒரு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டோ ஒரு தூக்கு தண்டனையோ கொடுத்தால்தான் இது வந்து ஒரு டிட்டரன்ஸ் எஃபெக்ட், ஒரு பயத்தை கிரியேட் பண்ண சொசைட்டியில் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அது அட் த சேம் டைம் நம்மளுக்கு இன்னும் தி அதர் சைட் ஆஃப் ஆர்குமெண்ட் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டையோ உமன்ஸ் லாவையோ வந்து அப்யூஸ் பண்ணி அப்பாவி இளைஞர்களையும் ஏமாத்துறாங்கன்னு ஒரு டாக் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு பெங்களூர் இளைஞன் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டா. அப்படி அந்த மாதிரி நிறைய கேஸஸ் இருக்குது. இது வந்து நான் உமனு மென்னுன்னு பார்க்காம யார் திருட்டு பையன் யார் நல்லவன் அப்படி நம்ம பார்க்கணும். ஜெண்டரை இக்னோர் பண்ணிடணும் இந்த மேட்டரில். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம வந்து லீகலாக ஒரு பக்கம் சர்டன் இஷ்யூஸ் இருந்தாலும் ஆஸ் அ உமன், ஒரு பெண்ணாக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி டவுரி இஷ்யூஸில், இந்த மாதிரி டவுரி ரிலேட்டட் ஹராஸ்மெண்ட்ஸில் என்ன பண்ணோம்னா, இஃப் த உமன் இஸ் எஜுகேட்டட் அப்படின்னா வெளியே அந்த மேட்ரிமோனியல் ஹோம்லேருந்து வெளியே வந்துடணும். மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு ஒன்று வீட்டுக்கு போயிட்டோம், வீட்டு சப்போர்ட் இருந்தால். அப்படி நம்ம எஜுகேட்டடாக இருந்தால் நம்ம வேறு வேலையை பார்த்துக்கணும். நம்மள ஓனாக ஒரு ஒர்க்குக்கு போய் ஜாபுக்கு போய் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அவங்க வெளியே வந்துடணும். ஏன்னா அங்கேயே இருந்தால் ஷுவர் டெத்து, சாவு உறுதி. அப்படி சாகிறதுக்கு நம்ம வெளியே வந்து ஒரு வேலையை பார்த்து தன்னை பார்த்துக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் பேரண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. சர்டன் மேட்டர்ஸில் பண்ணுறாங்க, நான் சர்டன் மேட்டர்ஸில் பண்ணுறது இல்லை. இப்போது இந்த டிஸ்கஷனில் நம்மளுக்கு மெயின் பாயிண்ட் வந்து ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். இந்த மாதிரி கேசஸில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம். ஆனால் டேக் இட் ஃபார் கிராண்டட், இதில் மிகப்பெரிய ஃப்ராடே வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் தான். எதுக்காக இந்த மாதிரி கேசஸில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு சட்ட ரீதியான உதவி பண்ணுறதுக்கோ தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய திருட்டு கும்பல், ஃப்ராடு கும்பல், மாப்பிள்ளை எவன் திருட்டு வேலை பண்ணியிருக்கானோ அவங்ககிட்டே லஞ்சத்தை வாங்கிட்டு பொண்ணுக்கு அநியாயம் பண்ணுற கும்பல் ஃபுல்லாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை தான் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பொதுவாகவே போலீஸ்னாலே ரேட் கார்டு தான். எஃப்ஐஆருக்கு இந்த கேஸுக்கு இந்த எஃப்ஐஆருக்கு 10,000 ரூபா, 50,000 ரூபா, 1 லட்சம் போட்டு தான் இந்த போலீஸ் கும்பல், திருட்டு கும்பல் மெனு கார்டு மாதிரி ரேட் கார்டை போட்டு இவனுங்க வியாபாரம் பண்ணுறானுங்க எஃப்ஐஆரை. யார்? திருட்டு பசங்க தான். நல்லவங்க கோச்சிக்க முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் கோச்சிக்கிறீங்க, நீங்கள் திருட்டு பையன் அர்த்தம். எவன் கோச்சிக்கிறானோ அவனை சொல்கிறேன். அதே போல் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் இதே தான். ஒரு பொண்ணு போனால் அவளையே மிரட்டி, உனக்கு என்ன பைத்தியமா, புருஷன் உன்னை விட்டுட்டானா நீ என்ன பண்ணுவேன், பாதிக்கப்பட்ட பொண்ணையே மிரட்டி திருட்டு பையன் கூடயே கொடுத்து திருட்டு பையன் கொடுக்குற காசை வாங்கி வச்சுக்கின்னு திருட்டு பையன் கூடயே அனுப்பி விடுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைய தேதிக்கு இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை ஃபஸ்ட்டு கலைச்சிடணும். இவங்களால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் பெண்களுக்கு.
ரெண்டாவது வந்து சட்ட ரீதியாக இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னாக்கா சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்படி நான் வந்து எஜுகேட்டட் க்ரௌடுக்கு சொல்கிறேன், இது அர்பன் ஏரியாஸில் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு மஃப்சல் ஏரியாவில் அவங்கள்ட்ட ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே இறந்து போயிடுறாங்க மக்கள். ஏதோ டிவிலையோ நியூஸில் வரதுனால நம்ம இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ அநியாயங்கள், எத்தனையோ குற்றங்கள் நடக்குது. ஸோ நம்ம என்ன அறிகுறைன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறோம்னா, பெண்களுக்கு ஃபஸ்ட்டு கல்வி அறிவு மஸ்ட்டு. கல்வி அறிவு இல்லை என்றால் அவங்க பாதுகாக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சான்ஸை இழந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு கல்வி அறிவு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி யாராவது தமிழ்நாட்டில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா தமிழக மக்கள் உரிமை இயக்கத்தை அணுகலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை, சட்ட உதவிகளை இலவசமாக நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து இன்னொரு வீடியோ கூட போடுவோம். தற்போதைக்கு இவ்வளோதான். நன்றி, வணக்கம்.